பர்திமேயு என்கிற ஒரு குருடன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பிச்சை கேட்கிற குருடன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு 2 குருடர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்குவிலும் லூக்காவிலும் ஒரு குருடன் மாத்திரம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இவனுடைய பெயர் பர்திமேயு. இவன் திமேயுவின் மகன். இவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். தங்களது சொந்த பிரயாசத்தினால் வேலை செய்ய முடியாதவர்கள் மற்றவர்களுடைய கிருபையையும் இரக்கத்தையும் எதிர்பார்த்து பிச்சை எடுத்து பிழைப்பார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பர்திமேயு ஒரு குருடன், பார்வை இல்லாமல் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறான். இவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் தேவைப்படுகிறது. அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். ஆனால் அங்கு கூடியிருந்தவர்களோ இவனை பேசாதிருக்கும்படி அதட்டுகிறார்கள். ஆனால் இவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். இயேசு நின்று அவனை தம்மிடமாக அழைத்து வரச் சொல்கிறார். நாமும் ஜெபிக்கும் போது நமக்கு பல தடைகள் வரலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் எப்படியாவது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாம் நன்மை செய்யும் போது நமக்கு பல தடைகள் உண்டாகலாம். தடைகளை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நின்று பர்திமேயுவின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அதுபோல நாமும் தடைகளுக்கு முன்பாக நின்று நன்மை செய்ய வேண்டும். பர்திமேயுவை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை சோர்வடைய செய்கிறார்கள். பேசாதிருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனை தம்மிடமாக அழைத்து வரச் சொல்லுகிறார். அதுவரையிலும் அவனை அதட்டியவர்கள் இப்போது அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று கூறுகிறார்கள். நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பே நமது நம்பிக்கை. அவருடைய அழைப்பு நம்மை உற்சாகப்படுத்தும். நாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் நம்மை அழைக்கிறார். எல்லோரும் குருடனை அமைதியாக இருக்குமாறு அதட்டினார்கள். ஆனால் அவன் தன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. தன்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும், தான் பார்வையடைய வேண்டும் என்று இயேசுவிடம் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நாம் ஏறெடுக்கும் ஜெபத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு இவன் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து எரிகோவிற்கு வரும்போது அவர் 4 குருடர்களை பார்வையடைய செய்கிறார். 3 இடங்களில் சொஸ்தமாக்குகிறார். அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, அவர் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, அவர் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் இந்த இடத்தில் 2 குருடர்கள் வருகிறார்கள். மற்ற இடத்தில் ஒரு குருடன் மட்டுமே வருகிறான்.
மேல் வஸ்திரம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு தன்னை அழைக்கிறார் என்று கேட்டவுடன் பர்திமேயு தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வருகிறான். ஒருவேளை அவனுடைய மேல் வஸ்திரம் அவன் நடப்பதற்கு தடையாக இருக்கலாம். அது அவனுக்கு இடையூறு பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு பர்திமேயு எந்த தடையையும் அனுமதிக்கவில்லை. அது தன் மேல் வஸ்திரமாக இருந்தாலும் அவன் அதை எறிந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்கள் தங்களுடைய சுய பெருமை என்னும் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு வர வேண்டும். பாவம் என்னும் நீளமான வஸ்திரத்தை நம்மை விட்டு எறிந்து போட வேண்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. தன்னால் முடிந்த வரையிலும் இயேசுவிடம் விரைவாக வந்து சேர வேண்டும் என்று அந்த குருடன் விரும்பினான். இயேசுவை ஆர்வத்தோடு தேடினால் நிச்சயமாக அவரை கண்டடைவோம். தனக்கு தடையாக இருக்கும் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவிடம் விரைவாக வந்தான். நாமும் கூட ஜெபம் பண்ணுவதற்கு தடையாக இருக்கும் காரியங்களை உதறி எறிந்துவிட்டு இயேசுவிடம் ஆர்வத்தோடு ஜெபிக்க வேண்டும். இவன் அதிக சத்தமாக கூப்பிட்ட போது இவனுடைய விசுவாசம் வளர்ந்தது. மற்றவர்கள் இவனை பேசாதிருக்குமாறு அதட்டிய போதும் இவனுடைய விசுவாசம் வளர்ந்தது. தனது விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து தனக்கு பார்வை கொடுப்பார் என்று நம்பினான். நம்பியதை பெற்றுக்கொண்டான். நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பர்திமேயு குருடனாக இருப்பதினால் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறான். தான் பார்வையடைந்தால் மற்றவருக்கு பாரமாக இராமல் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறான். இயேசு கிறிஸ்து இவனிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறாய். அதற்கு பர்திமேயு, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அப்போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தன்னுடைய விசுவாசத்தினால் பர்திமேயு அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவே நமது விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவர். அவரால் எல்லாம் ஆகும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பர்திமேயுவிற்கு பார்வை கிடைத்தவுடன் அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் செல்கிறான். இவன் பூரணமாக குணமடைந்திருக்கிறான். ஆகையினால் இனிமேல் இவனை யாரும் கரம் பிடித்து பாதை காண்பித்து அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. தனக்கு பார்வை கிடைத்தவுடன் அதை பயன்படுத்துகிறான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறோம். சரீர சுகமாக வேண்டும் என்று இயேசுவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நமது விண்ணப்பத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து நமது ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். கிறிஸ்துவின் பரிசுத்த அலங்காரத்தை நாம் தரிசிக்கிறோம். நமது கண்கள் திறக்கப்படும் போது நாமும் பர்திமேயுவை போல இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். குருடனுடைய தேவை என்ன என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆயினும் அவனுடைய உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக அவனுடைய தேவை என்ன என்று கேட்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இவையெல்லாம் நாம் ஜெபத்தில் செய்ய வேண்டியவை. கர்த்தர் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து அந்த குருடனுக்கு சொல்லுகிறார். நமது விசுவாசத்திற்கு கர்த்தர் எப்போதுமே பலன் அளிக்க விரும்புகிறார். பல வேளைகளில் சில காரியம் மனுஷனால் கூடாத காரியம் போன்று தெரியலாம். ஆனாலும் கர்த்தரால் எல்லாம் கூடும். மனுஷர் தங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரமாகவே பெற்றுக்கொள்வார்கள். தம்மிடத்தில் விசுவாசத்தோடு வருகிற யாரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை.